வெல்கம் டு கேரியர் கோச் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். டைம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் வீடியோ மேக் பண்ண முடியலன்னா நான் ஜாப் போஸ்ட்டை அதில் போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்து கொடுத்துருக்க ஹியூஜ் ஜாப் ஃபேர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜாப் அப்டேட்டில் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பொசிஷனுக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் அப்டேட்க்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஜாப் ஃபேரில் தைவான் அண்ட் இந்தியா இந்த 2 லொக்கேஷனுக்கான ஜாப் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஜாப் ஃபேரில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லை, இது இல்லாமல் மல்டிபிள் கம்பெனிஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஜாப் ஃபேர் பெங்களூரில் உள்ள எலங்கா லொக்கேஷனில் உள்ள பிரசிடென்சி யூனிவர்சிட்டியில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கேரியர் சர்வீஸ் அண்ட் கார்ப்பரேட் கனெக்ட்டுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜாப் ஃபேருக்கான மெயினான சப்ஜெக்டே தைவான் ஜாப் ஃபேர் 2024 தான் டைட்டிலே கொடுத்துருக்காங்க. ஜாப் ஃபேரில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் தைவானில் உள்ள ஜாப்ஸ்க்கான ஓப்பனிங் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஜாப் ஃபேருக்கான இன்டர்வியூ லொக்கேஷன் பிரசிடென்சி யூனிவர்சிட்டி, ராஜனகுண்டே, எலங்கா, பெங்களூர் இந்த லொக்கேஷனில் தான் இந்த வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும், இதில் என்னென்ன பொசிஷன்லாம் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெல்டா கம்பெனியை பற்றி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஓவர்வியூ பார்த்துடலாம். டெல்டா கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்லேயே இவங்க லார்ஜஸ்ட் ஸ்விட்சிங் பவர் சப்ளைஸ் அண்ட் பிரஷ்லெஸ் ஃபேன்ஸ் மேனுஃபேக்சரர். பிரஷ்லெஸ் ஃபேன்ஸ், ஸ்விட்சிங் பவர் சப்ளைஸ் இல்லாமல் இவங்க என்னெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவ்ஸ், மோஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன், பவர் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸஸ், சென்சார்ஸ், மீட்டர்ஸ், ரோபோட் சொல்யூஷன் சொல்லிட்டு மல்டிபிள் டொமைனில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜாப் ஃபேருக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிஇ, டிப்ளமோ எந்த டிகிரி படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். ஜாப் ஃபேரில் டோட்டலாக 257+ ஜாப் டைட்டிலுக்கு மட்டுமே அவங்க ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாப் டைட்டில்லையும் மல்டிபிள் பொசிஷன் ஓப்பனில் இருக்குது. இந்த பொசிஷனுக்கு ஹையர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் அந்த ஜாப் பொசிஷனோட PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாம் 250+ டைட்டில் பொசிஷன்ஸ் ஓப்பனிங்கில் இருக்கிறதுனால நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண முடியல. அதனால் நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த PDFயில் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெசிக்னேஷன் ரிலேட்டடாகவோ உங்களோட எஜுகேஷன் ரிலேட்டடாக எந்த ஜாப் இருந்தாலுமே நீங்கள் இந்த ஜாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஜாப் பொசிஷன் ஓப்பனில் இருக்குன்னு ஜஸ்ட்டு 4 to 5 ஜாப் மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஜாப் பொசிஷனை நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த PDFை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் டெஸ்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியருக்கான ஃப்ரெஷர்ஸ்க்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. CPU ஃபிர்ம்வேர் இன்ஜினியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எம்பெடட் பவர் மேனேஜ்மெண்ட், ஃபிசிக்கல் டிசைன் இன்டர்ன் 2025, ஃபிசிக்கல் டிசைன் இன்ஜினியர், ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இதுக்கெலாம் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. LSI ஃபிசிக்கல் டிசைன் CAD இன்டர்ன் சம்மர் 2025 எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஜெஸ்டன் எம்பெடட், மிக்ஸ்டு சிக்னல் சர்க்கியூட் டிசைன், சிலிக்கான் வேலிடேஷன் இன்ஜினியர், CAD டூல்ஸ் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், ஹார்ட்வேர் பொசிஷன் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ்க்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஜாப் ஃபேரில் முக்கியமாக இன்டர்ன், ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு 3 கேண்டிடேட்ஸ்க்குமே அவங்க மல்டிபிள் பொசிஷன்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் ஃபேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு 1 by 1 சொல்கிறேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். முக்கியமான விஷயம், இந்த ஜாப் ஃபேரில் ஒன்லி ஜாப் ஹையரிங் ப்ராசஸ் மட்டும் இல்லை, உங்களோட ஹையர் எஜுகேஷன் நீங்கள் என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாங்கிற ஜாப் ஃபேரும் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேஜ்லேயே இந்த ஜாப் அப்டேட் பற்றி எண்ட் டு எண்ட் கிளியர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ 6th December கண்டக்ட் பண்ணுறாங்க. பெங்களூர் எலங்கா லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த லொக்கேஷனுக்கான கூகுள் மேப்போட லிங்க்குமே கொடுத்துருக்காங்க இந்த பேஜில். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜாப் ஃபேருக்கு நீங்கள் டைரெக்டாக போக முடியாது. ஜாப் ஃபேருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் மெயில் இருந்தால் தான் அவங்க உங்களை அலோவ் பண்ணுவாங்க. பேஜ்லேயே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த காண்டாக்ட் நம்பர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. 1000+ பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 1 by 1 உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த ஜாப் ஃபேர் அட்டென்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட். கம்பெனிலேயே மேஜராக எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஃபார்மில் ஃபஸ்ட்டு உங்களோட நேமை ஃபில் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் காலமில் உங்களோட இமெயில் ஐடியை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் வித் கண்ட்ரி கோடோட அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் உங்களோட குவாலிஃபிகேஷன் ஹையஸ்ட் டிகிரியோட நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸ்டெப்பில் உங்களோட பிரான்ச், டிபார்ட்மெண்ட், மேஜர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், EEE அதே மாதிரி BE BTechனா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும். அடுத்ததான் உங்களோட காலேஜ், யூனிவர்சிட்டி நேம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இயர் ஆஃப் கிராஜுவேஷன், நீங்கள் எந்த இயரில் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் கம்பெனி, ஆர்கனைசேஷன் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா சேம் டைம் உங்களோட கரண்ட் ஜாப் டைட்டில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒன்லி ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த காலமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட டெக்னிக்கல் ஏரியா ஸ்பெஷாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு AI, DL சாஃப்ட்வேரில் எந்த சாஃப்ட்வேர் தெரியும், IC டிசைனிங் அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத நீங்கள் இந்த காலமில் ஃபில் பண்ணலாம். காலமுமே மேண்டேட்ரி காலம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு எதையாச்சும் ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னாலும் எந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கிறது ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் இதில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த காலமில் டு யூ அக்ரி ஷேர் யுவர் இன்ஃபர்மேஷன் வித் பார்ட்டிசிபேட்டிங் கம்பெனிஸ்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. காலமில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ளை பண்ணிடுறீங்களா, அப்படி இல்லை ரெண்டுத்துக்காகவும் அப்ளை பண்ணுறீங்களாங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காலமில் நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்கிற ரீசனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரெண்டுமே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா போத்துங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்பில் நீங்கள் ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை PDF ஃபைலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஆட் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை அப்டேட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் காலம் கொடுத்துருக்காங்க. அதுவும் மேண்டேட்ரி ஃபீல்ட் கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டியூரிங் திஸ் ஈவெண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபீல்டு எல்லாமே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனோன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் மூலியமாகவோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. கன்ஃபர்மேஷன் மெசேஜை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போகும்போது அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலையோ மெசேஜையோ நீங்கள் ஷோ பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெகுலராக கிடைக்காது. அதனால் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஜாப் ஃபேர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் சேனலில் PDFயில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி என்னென்ன ஜாப் டைட்டில் இருக்குது, அதில் எந்த ஜாப் டைட்டில் உங்கள் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஸ்கில்ஸ் ரெக்யர்மெண்ட்டில் உங்களோட ஃபீல்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். வாக்கின் இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பாக மல்டிபிள் அப்டேட்டட் ரெஸ்யூமோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், லாஸ்ட் 3 மந்த் பே ஸ்லிப்போட ஜெராக்ஸ் காப்பி, சேம் டைம் எல்லாமே ஒரு சாஃப்ட் காப்பியுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப் அப்டேட் உங்கள் ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கரண்ட்டில் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.